ஆகார் சொன்னா, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். எலியா சொன்னார், போதும் ஆண்டவரே. சிம்சோன் சொல்லுகிறான், நான் தாகத்துல சாகணுமாப்பா, நான் தாகத்திலே சாகணுமா. இந்த 3 நிலையும் கர்த்தர் மாற்றினார். இந்த தேவனுடைய இரக்கம் என் நிலையை மாற்றும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆகார் சொன்னாள், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். பிள்ளை சாகிறத சில பாருங்க, சிச்சுவேஷன் கைவிட்டு போனதும் குடும்பத்தை விட்டு ஓடிடுவாங்க. பிரச்சனை தலைக்கு மேல போனதும் ஃபேமிலியை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா எப்படியும் கர்த்தர் மாற்றினார். எலியா சொன்னார், ஆண்டவரே என்ன நீங்களே எடுத்துருங்கப்பா, நீங்களே எடுத்துருங்கப்பா. கர்த்தர் அதையும் மாற்றினார். சிம்சோன் சொன்னாலும், தாகத்திலே சாகணுமா ஆண்டவரே, தாகத்திலே சாகணுமா. கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி அந்த நிலையை மாற்றினார். உங்க நிலையை மாட்டுவா. இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு உள்ளமே, ஆவியிலே பாரப்பட்டு கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரின் நிலையை மாற்றினார், எலியாவின் நிலையை மாற்றினார், சிம்சோனின் நிலையை மாற்றினார். இவங்கள மரண விளிம்புல, அதே போல அடுத்து என்னன்னே தெரியாதுங்கிற நிலையில் இருக்கிற உள்ளமே, இயேசுவின் நாமத்திலே உனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கம் உனக்கு விளங்க பண்ணப்படும். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார் என்பது உன்னுடைய சாட்சியா இருக்கும்.